ஹலோ காய்ஸ்! இந்த ஒரு சாம்பார் போதும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் குடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா சேவ் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு நான் 1 கப் போல பாசிப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இதில ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 7லேருந்து 8 பல் பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இந்த விசில் பாட்டு வரட்டும். இதுக்கு தாளிப்புக்கு மிளகு, சீரகம், கடுகு, வெங்காயம் 1, கருவேப்பிலை, இஞ்சி, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது தாளிப்புக்கு அப்படியே வச்சுக்கலாம். நம்ப இட்லிக்கு அப்படின்றனால கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம் சாம்பார். தோசைக்குன்னா கொஞ்சம் வந்து திக்கா இருக்கலாம். உங்க இஷ்டம் தான். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து விசில் வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் கூட விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய், டாடா.